சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 8 இடங்களில் போட்டியிடுகிறது. 8 இடங்களுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிடுவதாக அறிவித்தேன். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினராக நான் 2 ஆண்டுகளை முடித்திருக்கிறேன். இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளன. என்றாலும் நான் சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய உள்ளுணர்வு, நான் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும், சட்டப்பேரவையில் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியலை பேச வேண்டும் என்று இன்றைக்கல்ல, கடந்த 25 ஆண்டுகளாகவே நான் பதவியை ராஜினாமா செய்த காலத்திலிருந்து எண்ணி வந்திருக்கிறேன். அந்த கனவு எனக்கு நீண்ட நாள் கனவு. 2001 மங்களூர் தொகுதியில் நான் போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று 2.5 ஆண்டுகள் நான் பதவியில் இருந்தேன். 2004 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் என்று கருதுகிறேன் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்தேன். பதவியில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை, பிடிப்பில்லை. முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மிக இலகுவாக நான் உதறிவிட்டு வெளியே வந்தேன். 2006ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியிலே தமிழ்நாட்டில் 9 இடங்களும், பாண்டிச்சேரியில் 1 இடமும் என 10 இடங்களை பெற்று போட்டியிட்டோம் மணி சின்னத்தில். அப்போது நான் மங்களூர் தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருந்தேன். ஏனென்றால் நான் போட்டியிட்டு வென்ற தொகுதி. 2.5 ஆண்டுகளில் பதவியை நான் துறந்த நிலையிலே மீண்டும் அதே தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினேன். கடைசி நேரத்தில் கட்சியில் என்னோடு களத்தில் நின்ற முன்னணி பொறுப்பாளர் எனக்கு கடலூர் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காட்டுமன்னார்குடியில் நீங்கள் நின்றால் எனக்கு மங்களூர் வேண்டும், மங்களூரில் நின்றால் எனக்கு காட்டுமன்னார்குடி வேண்டும் என்று கேட்டார். என்னை நம்பி வந்த நிலையில் அன்றைக்கு பெரிய போட்டி இல்லை. ஆகவே நான் கடைசி நேரத்தில் போட்டியிடுவதை தவிர்த்தேன். 2006 இது நடந்தது. நான் போட்டியிடுவதற்காக பெற்ற தொகுதி மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதி. அன்றைக்கு கட்சியில் 2001 கேட்டபோது அவருக்கு வழங்க இயலவில்லை என்பதனால் 2006 அவருக்கென்று ஒரு தொகுதியை நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அது வேண்டாம் என்று மறுதளித்த நிலையில், வெளிப்படையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற அன்றைய செல்வம், இன்றைய செல்வ பெருந்தகை, அவருக்காக திருப்பெரும்புதூர் தொகுதி வாங்கப்பட்டது. ஆனால் அவருக்கு கடலூர் தொகுதி தான் வேண்டும் என்று தனது விருப்பத்தை சொன்னார் என்பதற்காக நம்மை நம்பி இருப்பவர்களை கடந்த முறை தர முடியாமல் போய்விட்டது, இந்த முறை தரலாம் என்று முடிவெடுத்து நான் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டேன். அன்றைக்கு இது பெரிய அளவில் பேசப்படவில்லை. அப்போது சமூக ஊடகங்கள் இல்லை. ஒரு இடம் கிடைத்தாலும் நாம் தான் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உள்ள அரசியல் களத்தில் நான் போட்டியிடுவதற்காக நானே கேட்டு பெற்ற தொகுதியை நான் போட்டியிடாமல் தவிர்த்து கட்சியில் ஒருவருக்கு வழங்கிய வரலாறு உண்டு.
பதவியில் எனக்கு பெரிய பிடிப்பில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கான தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பையும் தவிர்த்தேன். அப்போது நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நான் தொடர்ந்து சட்டமன்ற பேரவை தேர்தல்களிலேயே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போட்டியிடுகிற சூழல் அமைந்திருக்கும். 2006 நான் போட்டியிடாமல் தவிர்த்ததனால் 2009 நான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில், அதுவும் சொந்த சின்னத்தில் தான் வெற்றி பெற்றேன். அதன் பிறகு நான் தனி சின்னத்தில் நிற்பேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். 2006 9 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் சொன்னபோது நான் மறுதளித்தேன். வென்றாலும் தோற்றாலும் தனி சின்னம்தான் என்று அவரிடத்திலேயே சொல்லிவிட்டு மணி சின்னம் பெற்று அன்றைக்கு போட்டியிட்ட 9 தொகுதிகளில் தமிழ்நாட்டிலே 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றது. கடலூர் மாவட்டத்தில், ஒன்று காட்டுமன்னார்குடி, இன்னொன்று மங்களூர் என்கிற திட்டக்குடி. அதிலிருந்து 2009 நான் உச்சநீதிமன்றம் வரையில் சென்று வழக்காடி நட்சத்திரம் சின்னத்தை பெற்று வந்து கடைசி 10 நாள் இடைவெளியில் போட்டியிட்டு அன்றைக்கு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். அதிலிருந்து நான் தொடர்ந்து நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களிலேயே போட்டியிடக்கூடிய சூழல் அமைந்தது என்றாலும் கூட 2016 மக்கள் நல கூட்டணியில் சட்டப்பேரவையில் போட்டியிடுகிற ஒரு சூழல் உருவானது. அப்போது நான் 87 வாக்குகள் வித்தியாசத்திலே காட்டுமன்னார்குடியில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது. 250 தபால் வாக்குகளை முறையாக பெறாமல் போய்விட்டார்கள். அந்த 250 தபால் வாக்குகளை வாங்கியிருந்தால் கூட நான் வெற்றி பெற்றிருப்பேன். இப்போ 2016 நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி இருந்தால் 2021 நான் சட்டமன்றத்தில் போட்டியிட்டிருப்பேன். இன்றைக்கு 26 நான் சட்டமன்றத்தில் போட்டியிட்டிருப்பேன். 2016 அது தவறி போனது. பிறகு 2019 மீண்டும் நான் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். 2021 எனக்கு அப்படி ஒரு உணர்வு மீண்டும் எழுந்தது. நாம் இந்த எம்பி பதவியை துறந்துவிட்டு சட்டமன்றத்திற்கு போகலாம் என்கிற உணர்வு எனக்கு மேலோங்கியது. ஆனால் அப்போது அந்த முடிவை நான் எடுக்கவில்லை, அது தீவிரமாகவும் இல்லை. ஆனால் எனக்குள் அந்த உள்ளுணர்வு ஓடிக்கொண்டே இருந்தது. 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வழக்கமான பொதுத் தேர்தல் இல்லை என்பதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். வலதுசாரிகளின் கைகள் ஓங்கி வருகின்றன. அவர்கள் திட்டமிட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக நாங்கள் அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் சங் பரிவார்கள் மேற்கொண்டனர். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து, குறிப்பாக என்னை குறிவைத்து எனக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அல்லது நயவஞ்சகமாக என்னை அந்த கூட்டணியில் இருந்து பிரிக்க முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக களம் காண்கிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, குறிப்பாக திருமாவளவன் மிக முக்கிய காரணம் என்பதை நான் பெருமிதத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஆசை வார்த்தைக்கும் இணங்காமல், எந்த தூண்டலுக்கும் இலக்காகாமல் நான் உறுதியாக நின்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்திருக்கிறேன். பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். இதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கருத்து, என்னுடைய கடமை. அதிலும் குறிப்பாக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முழங்கி வந்த நிலையிலே இந்த தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை கோருவீர்களா என்று கேட்டபோது நான் திட்டவட்டமாக மறுதளித்தேன். ஏன் திட்டவட்டமாக மறுதளித்தேன் என்று சொன்னால், அப்படி ஒரு முழக்கத்தை வைப்பதன் மூலம் கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அதன் மூலம் இதில் ஒரு பலவீனம் உருவாகிவிடக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வு தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை 1999 முதலாக நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது நெய்வேலியில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்னால் நின்று நான் எழுப்பிய முழக்கம் இது, நான் முன்வைத்த முழக்கம் இது.
மூப்பனார் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டு அதை மேடைகளில் பல முறை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த முறை நாங்கள் கூட்டணி ஆட்சி குறித்து பேச மாட்டோம், அதற்கான சூழல் இது இல்லை என்று திட்டவட்டமாக மறுதளித்தோம். ஏன் இதை அழுத்தமாக சொல்லுகிறேன் என்றால், நான் போட்டியிடப் போகிறேன் என்று சொன்னதும் ஏதேதோ யூகங்களை ஆளாளுக்கு கட்டமைத்திருக்கிறார்கள். திருமாவளவன் பதவி ஆசை கட்டு எம்பி பதவியை விட்டுவிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கப் போகிறார் என்றும், அப்படி இங்கே வந்து அவர் கூட்டணி ஆட்சிக்கு முயற்சிக்கப் போகிறார் என்றும், துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகிறார் என்றும், தொங்கு சட்டசபை தான் உருவாகப் போகிறது என்று திருமாவளவனை யூகிக்கிறார் என்றும், அதனால் அவர் சட்டமன்றத்திலே இருந்தால்தான் கூட்டணி ஆட்சிக்கான கருத்தை உயர்த்தி பிடிக்க முடியும் என்று அவர் கருதுகிறார் என்றும் ஆளாளுக்கு அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக்குகிறார்கள். அதேபோல நான் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேருக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்பது அவர்கள் திமுக ஆதரவு நிலை எடுத்ததனால்தான் என்று மிக தவறாக அவதூறுகளை பரப்புகிறார்கள். நான் இந்த கூட்டணியில் உறுதியோடு நிற்கிறேன். நான் இந்த கூட்டணிக்கான அரசியலை பேசுகிறேன். அதைத்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் எதிரொலித்தார்கள். அவர்கள் நான் பேசாததை அங்கே பேசவில்லை, நான் சொல்லாததை அவர்கள் அங்கே சொல்லவில்லை, நான் பேசிய அரசியலுக்கு முரண்பட்ட அரசியலை அவர்கள் அங்கே முன்வைக்கவில்லை. நான் வெளியிலிருந்து என்ன பேசுகிறேனோ அதைத்தான் எமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், ஷாநவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு இந்த 4 பேரும் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் மிகச் சிறப்பாக விடுதலை சிறுத்தைகளின் அரசியலை பேரவையில் எடுத்து வைத்தார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நான் அதற்காக பெருமைப்படுகிறேன். அவர்களுடைய பங்களிப்பை எண்ணி பெருமைப்படுகிறேன். அவர்களை நான் வெளியேற்றியதற்கு எதுவும் காரணமில்லை. நான் தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதும் நான் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினால் சட்டமன்றத்திற்கு போகாமலும் கூட நான் அதை செய்ய முடியும். சட்டமன்றத்திற்குள்ளே போய்தான் அதை செய்ய வேண்டும் என்று இல்லை. வெளியே இருந்தும் நான் எம்பியாக இருந்து கொண்டும் அதை செய்ய முடியும். நான் சொல்லுவதை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கப் போகிறார்கள், அவ்வளவுதான். ஆக அது தவறு. அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரை வெளியேற்றியதற்கு வெரி சிம்பிள் ரீசன். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏற்கனவே இவர்கள் வெற்றி பெற்று ஒரு முறை சட்டமன்றத்திற்கு போய் அதை பார்த்து விட்டார்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் நுகர்ந்து விட்டார்கள். கிடைக்கிற இடங்கள் 8 தான். போட்டி 150 பேர் 200 பேர். அந்த 8 இடங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் 15 பேர். எல்லோரும் எனக்கு நெருக்கமானவர்கள். யாரை விடுவது, யாரை தேர்ந்தெடுப்பது என்கிற பிரச்சனை இருக்கிறது. ஒருவரை எடுத்தால் மற்ற 10 பேர் எனக்கு எதிரியாக மாறுகிறார்கள். ஒருவரை தேர்வு செய்தால் மற்ற அத்தனை பேரும் வருத்தத்தோடு வலியோடு எனக்கு எதிரான நிலைப்பாட்டை அல்லது விமர்சனங்களை நேருக்கு நேராக வந்து வைக்கிறார்கள். அது உரிமையோடு செய்கிறார்கள். அது உட்கட்சியில் இருக்கிற ஒரு உரிமை. அது அண்ணன் தம்பி என்று பழகுவதால், தலைவன் தொண்டன் என்ற இடைவெளி இல்லாததால், இரவு பகலாக அவர்களோடு நான் களத்திலே நிற்பதால் அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே அவர்களை நான் மாற்றியதற்கு நான் பின்பற்றுகிற சமூக நீதி பார்வைதான் காரணம். 3 முறை பாலாஜி கொடுத்துட்டோம், சரி இன்னொரு முறை ஒருத்தனை கொடுப்போம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ரீசன். சோழிங்கநல்லூரில் நின்றார் பாலாஜி, அப்போ வெற்றி பெற முடியவில்லை. மயிலத்தில் நின்றார், வெற்றி பெற முடியவில்லை. இப்போ திருப்போரூரில் நின்றார், வெற்றி பெற்றார், சிறப்பாக பணியாற்றினார், மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று பாராட்டை பெற்றார். முதலமைச்சர் உட்பட அதில் இருந்த அத்தனை அமைச்சர்களும், என்னிடம் சொல்லாத அமைச்சரே இல்லை. இன்றைக்கி சட்டசபை அலங்காரமாக இருக்கிறது என்றால் அதற்கு சிறுத்தைகள் தான் காரணம் என்று பல பேர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எனக்கு முரண்பட்ட அரசியலை பேசவே இல்லை, அப்படி நான் நினைக்கவே இல்லை. சோஷியல் மீடியாவில் பேசக்கூடியவர்கள்
அல்லது விடுதலை சிறுத்தைகளை பிடிக்காதவர்கள் அல்லது திருமாவளவன் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் பரப்புகிற அவதூறு அது. ஆக நான் கொண்டிருந்த சமூக நீதி பார்வை என்னை உந்தி தள்ளியது. இந்த 2 பேருக்கு பொது தொகுதி 2 தான். 8 தொகுதி வாங்கினாலும் 6 தொகுதி வாங்கினாலும் பொது தொகுதி 2. இப்போ மறுபடியும் அதே 2 பேருக்கு கொடுக்கணுமாங்கிற கேள்வி எழுது. இயக்கத்தொழில் எழுப்புறாங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும். அப்போல்லாம் நாங்கள் இருப்போமா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஷானவாஸ்க்கு வந்து குன்னத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதில் ஜெயிக்கலை. நாகப்பட்டினத்தில் நின்னார், ஜெயிச்சிட்டார். 5 வருஷம் அவர் பணியாற்றிட்டார். அவர் வந்து வெளியில் நின்று இதே மாதிரி பேசக்கூடியவர் தான். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்குது. இதே அரசியல் அவரால் பேச முடியும். இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். நாங்கள் சட்டமன்றத்தில் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். இது இந்த கோரிக்கை ஒரு ஜனநாயக கோரிக்கை. அது அந்த கோரிக்கையை நான் ஒரு சமூக நீதி பார்வை அடிப்படையில் சரி தம்பிங்க தானே, நம்ம கூட இருக்கிறவங்க தானே சொல்லிக்கலாம். நாம் எடுக்கிற முடிவுக்கு எந்த இன்டென்ஷனும் ஒரு உள்நோக்கமும் அவங்க கற்பிக்க வாய்ப்பில்லை. அதனால் நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லலாம் அப்படின்னு நான் முன்கூட்டி சொல்லலை. அவ்வளவுதான். ஷானவாஸ் வந்து நாகப்பட்டினம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராயபுரம் வாங்கி கொடுங்கன்னார். ராயபுரத்தை வாங்கின பிறகு அது சரியாக இருக்காதுன்னு பல்லாவரம் கேளுங்கன்னார். பல்லாவரம் வந்து தேமுதிகவுக்கு போயிடுச்சு, வேறு தொகுதியே இல்லை. அப்போ நாங்கள் சவுத்தில் கேட்டோம், அங்கே எங்கெங்கே கேட்டோம், எங்கேயுமே முடியல. முதலமைச்சர் தலையிட்டு பண்ருட்டியை கொடுங்கன்னு சொன்னார். அப்படி தான் அது வந்துச்சு. இப்போ அந்த இடத்துல கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உள்ளூர் என்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இதுக்கு முன்னாடி வந்து டாப் லெவலில் இருக்கிறவங்கள முதல்ல நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 30 வருஷமாக என்னோட பயணிக்கிறவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் என்னோட இருக்கிறவங்க நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். வழக்குகளை சுமக்கிறவங்க, அடிபட்டவங்க, ரத்தம் சிந்தினவங்க, சிறைச்சாலை சென்றவங்க, அவங்க வந்து என்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அவங்களாம் இல்லை போ நான் என் விருப்பப்படி கொடுப்பேன் அப்படின்னு நான் கொடுக்க முடியாதுல்ல. இன்றைக்கி பெரிய குளத்தில் வந்து ஒரு தம்பியை போட்டிருக்கிறோம், சக்திவேலுங்கிற ஆற்றல் அரசுனா, அவருக்கு ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கொடுத்துட்டோம். பக்கத்தில் உட்காந்துருக்கிற பாவலனும் கேட்டார், கனியமுதன் கேட்டார், அந்த ஊரில் இருக்கிற கோவிந்தராஜன்கிற தமிழ்வேந்தன் தமிழ்வாணன் கேட்டார். ஆனால் நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இவருக்கு கொடுத்தேன். ஏன்னா அவர் என்னோட எப்படி ட்ராவல் பண்ணார், எத்தகைய அடக்குமுறைகளை சந்தித்தார், அவர் ஒரு முறையாவது உள்ளே போகட்டும் அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வு தூண்டிச்சு. ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அவருக்கு அப்போ வந்து சாதாரண ஒரு கூட்டணி 2001 நாங்கள் ரொம்ப வலுவில்லாத ஒரு கூட்டணியில் இருந்தோம். அடுத்து மக்கள் நல கூட்டணி, வலுவில்லாத ஒரு கூட்டணி. இப்போ இந்த முறை அவர் வந்து கேட்குறார். ஒரு ஃபோனில் வந்து அவர் வந்து என்னை பழைய காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார், ரீகால் பண்ணிட்டு போயிட்டார். உடனே நான் வந்து சரிப்பாப்பா நீ போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி தான் வந்து தேர்வு பண்ணுறோம். அப்போ அது மாதிரி தான் வந்து பாலாஜியை ரீப்ளேஸ் பண்ணதும் சரி, ஷானவாஸை ரீப்ளேஸ் பண்ணதும் சரி. அடுத்த செகண்டே பாலாஜி அண்ணா எடுத்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அண்ணனோடு எப்போதும் நான் உடனிருப்பேன் அப்படி மெசேஜ் போட்டார். உடனே அன்னைக்கு அந்த அறிவிப்பு செய்த உடனே. அதில் அவருக்கு எந்த வழியும் இல்லை. அன்னையிலேருந்து என் கூட தான் அலுவலகத்தில் இருக்கிறார். ஷானவாஸ் இப்போ தான் வந்து என்னை பார்த்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னோட பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன், என்னுடைய டூர் ப்ரோக்ராம் அறிவிங்க, என்றென்றைக்கும் வந்து இந்த கட்சியின் நலன்களுக்காக மட்டுமே பாடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னார். நான் ஏன் உங்கள் பேரை விடுபட்டு போச்சு, ஏன் நான் அதை தவிர்த்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். ஏன்பா நான் சொன்னால் நீ கேட்டுங்கிற நம்பிக்கையில் நான் மாற்றினேன், அவ்வளோதான். அவரும் இஸ்லாமியர், அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம இந்த முறை கொடுக்கணும், அதனால் கொடுத்தோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த சுழற்சி இன்னொரு இஸ்லாமியர் கொடுப்போம். இனிமேல் அவர் தோத்தாலும் ஜெயித்தாலும் அவருக்கு கொடுக்க போகிறதில்ல. அடுத்து ஒரு இஸ்லாமியருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ இது வேணால் ரொம்ப குறைவான எண்ணிக்கை உள்ள இடங்கள் இருக்கும்போது, போட்டி கடுமையாக இருக்கும்போது, அதை வந்து நாம் இந்த மாதிரியான ஒரு சமூக நீதி பார்வையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அவ்வளவுதான். இதை வந்து ஊடகங்களில் அவங்கெல்லாம் திமுகவுக்கு சொம்படித்ததுனால தான் திருமாவளவன் தூக்கி போட்டார் அப்படிங்கிற ஒரு நேரேஷன், ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ தான் நான் கோர் சப்ஜெக்ட் வரேன், மெயின் சப்ஜெக்ட் வரேன். நான் வந்து ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். சட்டமன்றத்துக்குள்ளே போகலான்னு ஆசைப்பட்டேன். ஒரு வார்த்தை என்ன சொன்னேன்னா, அது எங்கள் தம்பிகளுக்காக, நான் ப்ரெஸ்ஸில் சொல்லலை, நான் ஃபேஸ்புக்கில் லைவில் சொன்னேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும். அப்போ நான் சட்டமன்றத்தில் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். இதில் எனக்கு எந்த விஷனும் பெருசாக கால்குலேஷன் அது இது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது டார்கெட்டட், எது தமிழ்நாடுங்கிறது குறிவைக்கப்பட்ட ஒரு மாநிலமாக மாறி இருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை சீர்குலைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது அப்படி தான் நினைச்சேன், அவ்வளோதான்.
சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அவ்வளோதான் என்னுடைய எண்ணம். இதில் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதை செய் அதை செய் அப்படின்னு என்னை கட்டளையிட்டு என்னை வேலை வாங்க யாராலும் முடியாது. அது எந்த காலத்திலும் நடக்காது. நான் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நான் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதே போல் இந்த 6 நாட்களில் 5 நாட்களில் கம்ப்ளீட்டாக ஏதோ திருமாவளவன் ஒரு நோக்கத்தோட உள்நோக்கத்தோட உள்ளே போகணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேஷனை செட்டப் பண்ணி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி எங்கள் கூட்டணியின் நலனே பாதிக்கப்படக்கூடிய வகையில் கருத்து பரப்பல் இங்கே திட்டமிட்டு நடக்கிற சூழலில் நான் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை நான் புறந்தள்ள முடியாது. நான் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் அப்படிலாம் நான் ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்க மாட்டேன். எங்கே ஒரு ஃபார்வேர்டிங் இருக்கும் அந்த இடத்துல ஒரு விட்ராயிங் இருக்கணும். ஒரு யுத்த களத்தில் முன்னோக்கி போகிறோங்கிறது ஒரு ராஜதந்திரம்னா ஒரு ஸ்டெப்பு பின்வாங்கிறதும் ஒரு ராஜதந்திரம் தான். எந்த யுத்த களத்திலும் பின்வாங்குதல் இல்லாமல் முன்னோக்கி பாய முடியாது. அதனால் இந்த 5 நாட்கள் ஊடகங்களில் நடத்தப்பெற்ற விவாதங்களும் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக பரப்ப பெற்ற அவதூறுகளும் எல்லாவற்றையும் விட என்னுடைய நோக்கத்திற்கு ஒரு திட்டமிட்ட சித்திரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நான் என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துவது போல் இருக்கிறது. ஏதோ பதவி ஆசைப்பிடிச்சு நான் டிப்டி சிஎம்காக இங்கே வரப்போகிறேன். அதுக்கு தான் நான் முன்ன சொன்னதெல்லாம் சொன்னேன். நான் ஏன் ராஜினாமா பண்ணேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இதுதான் வருது. நான் பதவி ஆசை இருந்திருந்தால் 5 வருஷம் நான் எம்எல்ஏவே இருந்திருப்பேன். எனக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் நான் 2006 எனக்கான தொகுதியில் நான் நின்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு போப்பா உனக்கு சீட்டு இல்லைன்னு நான் சொல்லியிருக்க முடியும். இது எனக்கான சீட்டு, நான் நிற்கிற தொகுதி ஜெயிக்கிற தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நின்றுக்க முடியும். அன்றைக்கே நான் விட்டு கொடுத்தேன். சரி ரைட் போ, நீ நில்லு அப்படின்னு அன்றைக்கே விட்டு கொடுத்தேன். பதவியில் ஆசை இருந்தால் நான் அன்றைக்கி அப்படி விட்டு கொடுத்துருக்க முடியாது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், பதவிக்காக நான் போகவில்லை. அதை நான் வெளியிலே இருந்தே பண்ண முடியும். ஒன்று, கூட்டணி ஆட்சியை இந்த காலச்சூழலில் நான் கோர மாட்டேன் அப்படின்னு கேட்டகாரிக்கலி ஐ ரிஜெக்டட் ஆல்ரெடி. ஏற்கனவே நான் திட்டவட்டமாக மறுதளித்துவிட்டேன். அப்புறம் என்ன அதில் ஒரு சின்ன உள்நோக்கம்? அது எதுக்கு நான் உள்ளே போய் தான் செய்யணுங்கிறது என்ன இருக்குது? தேர்தலுக்கு பிறகு அதை செய்யணும்னா நான் என்னால் செய்ய முடியுமே. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனவே என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் ஊடகங்களில் இந்த கூட்டணிக்கு எதிரான கருத்துள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள், திருமாவளவனை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிற சக்திகள் பரப்பிய அவதூறுகளை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு அந்த நோக்கம் இல்லை. பதவிக்காக நான் போட்டியிடவில்லை. நான் போட்டியிடுவதால் இந்த கூட்டணி வெற்றி பெறாது என்கிற தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதல்ல. 200 இடங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் அறுதியிட்டு கூறுகிறேன். இந்த நிமிடம் வரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் சர்வே முடிவுகள் ஆதரவான தகவல்களை பதிவு செய்து வருகின்றன. எனவே நான் சந்தேகப்பட்டு ஒரு ஹங் அசெம்பிளி வரும், தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிற கருத்து தவறான கருத்து. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். என்னுடைய உத்தியை நான் தள்ளி வைக்கிறேன், என்னுடைய நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், உத்தியை மாற்றி அமைக்கிறேன். எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். இளைய பெருமாள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர். அவருடைய குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஆகவே ஒரு பொறியாளர், துறைமுகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர், அவர்
நான் நிற்கிற காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக போட்டியிடுவார். 2001 ஒன்று செஞ்சேன். அப்போல்லாம் இது பெரிய அளவில் பேசப்படாத காலம், விடுதலை சிறுத்தைகள் பெரிய அளவில் கவனிக்கப்படாத காலம். அன்னைக்கு 8 இடம் திமுக கொடுத்துச்சு. அப்போ நான் திட்டமிட்டு பெண்களுக்கு சீட்டு கொடுத்தே தீர்வேன்னு அவினாசியில் ஒரு பெண்ணை தேடி பிடிச்சி ஒரு அருந்ததியர் சமூகத்து பெண்ணுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி சமயநல்லூர் தொகுதி எனக்காக நான் கேட்டு வாங்கினேன். கலைஞர் முடியாதுன்னு சொன்னார். சமயநல்லூர் செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் நிற்கிற தொகுதி, அதை போய் கேட்குறீங்களே, தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். நான் வெளியே வந்த பிறகு மறுபடியும் என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. திருமாவளவன் தலைவர் கூப்பிட்றாருனார். போனோம். நீங்கள் நிற்கிறீங்களான்னார். ஆமாம் நான் நிற்கிறேன்னு. அப்படின்னா உங்களுக்கு சமயநல்லூர் தொகுதியை தர, நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்குறதா இருந்தால் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் நிற்கிறேங்க ஐயான்னு சொன்னேன். அந்த சமயநல்லூர் தொகுதியை அதன் பிறகு நான் கக்கன் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த கஸ்தூரி கக்கன் அவர்களை வேட்பாளராக்கி அங்கு நான் அறிவிப்பு செய்தேன். அவர் கட்சி கிடையாது, தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனால் அந்த குடும்பத்தை கௌரவிக்கணும். அங்கே தமிழ் மாநில காங்கிரஸில் அவங்களுக்கு இடம் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்த நிலையை நான் கவனித்த போது, நான் நிற்கிற தொகுதியில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அறிவித்தேன். ஆனால் கலைஞர் அதுக்கு முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு, என்னை அவரே விழுப்புரத்தில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும்போது நானே எதிர்பார்க்கலை. திருமாவளவன் மங்களூரில் போட்டியிடுகிறார் அப்படின்னு கலைஞரே அறிவித்தார். என் பேரை நான் சமயநல்லூரில் தான் எழுதி வச்சுருந்தேன். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறது முன்னாடி அவர் எனக்கு கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சரி அப்படின்னா அவங்க நிற்கட்டும், நீங்கள் இங்கே நில்லுங்கன்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. நீ நிற்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன மாற்றி விட்டார். நான் வேறு யாரையா போட்டுருங்கிறதுனால இது நிகழ்ந்தது. ஆகவே 2001 கக்கன் குடும்பத்தினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததைப் போல 2026 அந்த பகுதியில் சாதி ஒழிப்பு களத்தில் தீவிரமாக போராடிய ஐயா இளைய பெருமாள் குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் அவருடைய இளைய மகன் பொறியாளர் ஜோதிமணி இளைய பெருமாள் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சாரத்துக்கு நான் 5ஆம் தேதி நாளையிலிருந்து போகிறேன். முதற்கட்ட சுற்றுப்பயணம் ஒரு 7 நாள். ஷானவாஸ் என்ற 10ஆம் தேதி போகிறார். ஷானவாஸ் தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்கிறார்.